எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்களும் ஒத்துப்பீங்க அப்படின்னு. எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது ஜி. காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா ராசி பலன்லாம் பார்ப்பேன் ஜி. எக்ஸாம் போகும்போது அப்புறம் பிடிச்சவங்களுக்காகலாம் சாமி கும்பிடுவேன் ஜி. கூச்ச சுபாவம், அதனால் பிள்ளையாருக்கு ஃப்ளையிங் கிஸ் தான். எதுக்குடா உன் நம்பிக்கையை பற்றி நியாயம் வாசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நான் பெரும்பாலும் ஜீ தமிழை மூட நம்பிக்கை கூடாரம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நினைத்தேன் வந்தாய் சீரியல்லையும் சொல்லியிருந்தேன். அதில் வந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்லும் விதமாக கடையை திறந்திருக்கேன். நீங்களே சொல்லுங்கள் ஜி, இந்த சேனலில் வரக்கூடிய பெரும்பாலான சீரியல்களில் மாதத்தில் ஒரு வாரத்துலையாவது ஆவி, பேய், பில்லி சூனியம், பரிகாரம்னு ஏதாவது ஒரு கான்செப்டை சொருவி விட்ருவாங்க. யாரடி நீ மோகினி, மாறி, இதையெல்லாம் விட்ருவோம். ஏன்னா அது பேர்லேயும் ஃபஸ்ட்டு ப்ரோமோலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த நினைத்தாலே இனிக்கும் இந்த பேருக்கும் இவங்க ஃபஸ்ட்டு போட்ட ப்ரொமோவுக்கும் இப்போ வர கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதில் புதுசாக ஒரு கேரக்டர் வேறு என்ட்ரி. இவரே தான் அவர், அவரே தான் இவர் அப்படின்ற மாதிரி ருத்ரா அப்படிங்கிற கேரக்டரில் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. சங்கீதா, இவங்களை நீங்கள் சன் டிவி ஆனந்தராகம் சீரியலில் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த சீரியல்லையும் பார்க்க போகிறீங்க. வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இந்த மாதிரியே சீரியல்கள் வருதில்ல, அதை பார்க்கும்போது தான் ஜீ தமிழுக்கு வருஷம் ஃபுல்லாக ஆடி மாதம்தான் அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் சொல்லுவீங்கள்ல கமெண்ட்டில். அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க.